வணக்கம். இன்றைக்கி அட்சய திருதியை நாள் அதுவுமா தான தர்மங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய எளிமையான ஒரு தர்மம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் போல் பச்சரிசியும் வெல்லமும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, பொடி பண்ணி. அந்த பொடியை எடுத்துகிட்டு போய் விநாயகர் கோயில்லையோ இல்லை ஏதாவது மரத்தட்டில் இருக்கக்கூடிய இடங்கள்லையோ நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதை சுற்றி மரத்தை சுற்றியோ அந்த சந்நிதியை சுற்றியோ அந்த பொடியை போட்டுருங்க. அங்கே இருக்கக்கூடிய எறும்புகள் அதை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நீங்கள் ஒரு எறும்புக்கு உணவளிச்சிங்க அப்படின்னா 108 ஏழைகளுக்கு உணவளித்ததாக பலன் கிடைக்கும் சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த தர்மம் அப்போ நீங்கள் எத்தனையோ எறும்புகள் சாப்பிடும். நீங்கள் போடக்கூடியதை இதை ஒரு எறும்புக்கு 108 பேர் சாப்பிட்டதா அர்த்தம் அப்படின்னா பல எறும்புகள் சாப்பிடும். நீங்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் அளித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1000 எறும்பு சாப்பிட்டா யானைக்கு நிகரான பலம் அப்படின்னு. அது 1000 எறும்பை சாப்பிட்டதா கிடையாது. நம்ம போடக்கூடிய உணவை 1000 எறும்புகள் சாப்பிட்டா யானைக்கு நிகரான பலம் அப்படின்னா விநாயகர் பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி நம்ம நல்லபடியாக வாழலாம். நன்றி, வணக்கம்.